ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, திரு இருதய ஆண்டவரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும், அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார் நம் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வரையுள்ள வசனங்கள். படை வீரர் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. அவரை ஊடுருவ குத்தியவரை நோக்குவர் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று என்று யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். நற்செய்தியிலேயே ஆண்டவரின் இதயம் நம்மீது கொண்டுள்ள அன்பு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும், வரலாற்றில் பலர் இந்த பக்தி பெருக காரணமாயிருந்தார்கள். 13ஆம் நூற்றாண்டில் தொடங்கி புனித மெக்தில், புனித ஜெர்ட்ரூட், முத்திப்பேறு பெற்ற ஹென்றி சூசோ இவர்கள் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தின் தனிப்பட்ட அன்பின் வெளிப்பாட்டை குறித்து பேசினார்கள். 16ஆம் நூற்றாண்டில் இயேசு சபை குருக்கள், 17ஆம் நூற்றாண்டில் அருட்தந்தை தே பெரோல், அவரை தொடர்ந்து ஜான் யூடஸ் இவர்கள் திரு இருதய ஆண்டவரின் பக்தியை பரப்பினார்கள். புனித ஜான் யூதஸ் அவர்கள்தான் முதன்முறையாக 1672ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திரு இருதய ஆண்டவரின் விழாவை கொண்டாடினார். 17ஆம் நூற்றாண்டில் புனித மார்கரெட் மேரி அலக்கோக் என்பவருக்கு திரு இருதய ஆண்டவர் பல முறை தம்மையே காட்சியில் காண்பித்தார். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழிந்த பிறகு திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் 1765ஆம் ஆண்டு முதன்முறையாக போலந்து ஆயர்களுக்கும் ரோமையில் திரு இருதய ஆண்டவரின் சபையை சார்ந்த ஒரு குழுவினருக்கும் இந்த விழாவை கொண்டாடும்படி அனுமதி அளித்தார். 1856ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்களால் திருச்சபை முழுவதிலும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டுமென்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவரை தொடர்ந்து 13ஆம் லியோ என்னும் திருத்தந்தை திரு இருதய ஆண்டவருக்கு உலகம் முழுவதையும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு திருத்தந்தை 11ஆம் பயஸ் நம்முடைய பாவங்களால் காயப்பட்ட திரு இருதய ஆண்டவருக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1956ஆம் ஆண்டு திரு இருதய ஆண்டவர் மீது நாம் கொள்ள வேண்டிய பக்தியை பற்றி ஒரு சுற்றுமடல் எழுதி அதற்கு எதிரான கருத்துக்கள் ஏற்புடையவை அல்ல என்பதை அழகாக விளக்குகின்றார். இத்தகைய நீண்ட வரலாறு கொண்ட இப்பெருவிழாவுக்கான இறைவாக்கு பகுதிகள் நமக்கு கூறுகின்ற பாடங்களை பற்றி சற்று தியானிப்போம். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரையுள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க என்ன காரணம்? ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே உள்ள உறவுதான் என்ன? எல்லாமே கடவுள் தாமே விரும்பி செய்ததுதான். அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமான புனித மக்களாக தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களை தமக்குரியவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த மக்களுடைய தொடக்கம் மிகச் சாதாரணமானது. இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிப்பது போல, நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது, நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவரானார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர்.
அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அதே போலத்தான் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 22வது வசனம், உங்கள் மூதாதையர் 70 ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்களைப் போல் பெருகச் செய்துள்ளார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேர்ந்து கொள்ளப்பட்டது ஆண்டவர் நம்மீது கொண்ட இரக்கத்தினால்தான். ஆண்டவர் போட்ட பிச்சையினால்தான் நாம் இன்றைக்கு உயிராக இருக்கிறோம். அவரை தெரிந்திருக்கிறோம். அருளடையாளங்களை பெற்றிருக்கிறோம். இது நாள் வரை பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். அதே ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை அன்பு செய்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர்கள் பெரிய மக்களினமாக இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, உள்ளபடியே அவர்களுடைய எளிமையிலே இயலாமையிலே ஆண்டவர் அவர்களை தேர்ந்து கொண்டார் என்பதை உணரும்படியாக அழைக்கின்றார். அந்த மக்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய உடன்படிக்கையின்படி வாழ்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நன்றி கூறி வாழ வேண்டும் என்பதுதான். காலப்போக்கில் கடவுளை மறந்து உடன்படிக்கையை மறந்து அவர்கள் குற்றங்கள் பல செய்த போதெல்லாம் ஆண்டவர் அவர்களை எச்சரித்தார். சில நேரங்களில் தண்டனைக்கு உட்படுத்தினார். ஆயினும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அவர்கள் மீண்டும் தன்னோடு நெருங்கிய உறவில் இருக்க வேண்டும், அவர்களை மீட்க வேண்டும், அவர்கள் வழியாக உலகம் அனைத்தையும் மீட்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டார். இன்றைய 2வது வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வரையுள்ள வசனங்களாக அமைகின்றது. மற்றவர்களை விட அதிகமாக அன்பு என்கின்ற வார்த்தையை வினைச்சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் யோவான் தான் பயன்படுத்துகிறார். கடவுளின் அன்பை பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி, தூய ஆவியின் அன்பை பற்றி எல்லாம் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற அகாப்பே மனித அன்பு அல்ல, ஒரு தெய்வீக அன்பு. மற்றவர்கள் மீது இறைவனுக்காக நாம் கொள்ளுகின்ற அன்பு. அதன் தோற்றம், அதன் நோக்கம், அதனுடைய விளைவுகள் எல்லாமே வித்தியாசமானவைதான். இறைவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில். அவர் உயிராக இருக்கின்றார், வாழ்வாக இருக்கின்றார் என்கிறார் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வரை. அவர் உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே. ஆனால் இவற்றை விட அதிகமாக, இவற்றை விட மிக முக்கியமாக கடவுள் அன்பாயிருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். ஆண்டவரின் செயல்பாடுகள் அத்தனையும் ஆண்டவர் மக்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்தினால், மென்மையான கனிவான அன்பினால்தான் என்பதை எடுத்துரைக்கின்றார். இறைவனின் எல்லையில்லாத அன்பு நிறைவு பெறுவது தம்முடைய ஒரே பேரான மகனை நமக்காக இவ்வுலகிற்கு அனுப்பியதில்தான். அவர் நமக்காக மரித்தார், வெற்றி வீரராய் உயிர்த்தார். இதில்தான் அன்பு என்னது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அவருடைய அன்பை தெரிந்து கொள்வது என்றால் என்ன? அவரோடு நெருங்கிய உறவிலே இணைவது. உண்மையாகவே அவருடைய அன்பை உணர்ந்துவிட்டால், அவருக்கு பதில் அன்பு காட்டினால், நம்முடைய மற்ற சகோதர சகோதரிகள் அவரால் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலில் உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டுமென்று அழகாக எடுத்துரைக்கின்றார் யோவான். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள இன்றைய நற்செய்தி பகுதி நம் ஆண்டவர் இயேசு தந்தை மீது கொண்டுள்ள அன்பையும் மக்கள் மீது கொண்டுள்ள அன்பையும் வெளிப்படுத்துவதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு தன்னையே வெளிப்படுத்திய தந்தைக்கு நன்றி கூறுகிறார். எல்லா நிலையிலும் தந்தையின் விருப்பத்தை தேடி அதையே தம்முடைய உணவாக கருதியவராயிற்றே. இன்னொரு பக்கம் அன்புடன் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களையெல்லாம் தன்னிடம் வரவேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார்.
அவர்களுக்கு இளைப்பாறுதலை வாக்களிக்கின்றார். முக்கியமாக தன்னுடைய இதயத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தியிலேயே இந்த இடத்தில்தான் ஆண்டவர் தன் குணங்களை பற்றி குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்கின்றார் ஆண்டவர். இதைத்தான் 21ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உன் அரசர் உன்னிடம் வருகிறார், ஏனென்றால் அவர் சாந்தமுள்ளவர், தாட்சியுள்ளவர் என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். 10ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே, கிறிஸ்துவின் பணிவோடும் கனிவோடும் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று. ஆண்டவருடைய இந்த குணங்களை நாம் இன்றைக்கு நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நம்மீது அன்பு கொண்டிருக்கின்ற அவருடைய இதயம் நம்மை பார்த்து கேட்பது இதுதான். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம். முதலாக கனிவு. கனிவாயிருப்பது பலகீனம் அல்ல. கனிவாயிருப்பது கண்டுகொள்ளாமல் இருப்பதல்ல. கனிவாயிருப்பது எல்லாவற்றுக்கும் சரி என்று சொல்வதும் அல்ல. கனிவாயிருப்பது என்றால் யாரையும் வன்முறைக்கு உட்படுத்தாமல் இருப்பது, நம்முடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது சுமத்தாமல் இருப்பது, மற்றவர்களை புரிந்து கொள்வது, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, மற்றவர்களுடைய உரிமையை மதிப்பது, மற்றவர்களுடைய தனித்தன்மையை பாராட்டுவது. கனிவாயிருப்பவர்கள் வலுக்கட்டாயமாக மற்றவர்களை மாற்ற நினைக்க மாட்டார்கள். கனிவாயிருப்பவர்கள் மற்றவர்களை தாக்குவதிலேயே குறியாயிருக்க மாட்டார்கள். கனிவாயிருப்பவர்கள் தங்களையே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். கனிவாயிருப்பவர்கள் தங்களையே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். கனிவாயிருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தாரை, தங்களோடு பணிபுரிபவர்களை, தாங்கள் யாருக்காக பணிபுரிகின்றார்களோ அவர்களை காயப்படுத்த மாட்டார்கள், புறந்தள்ள மாட்டார்கள். ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் தன் நற்செய்தியை அறிவித்தார். மற்றவர்களை மதித்தார். அவர்கள் கூறுவதை உற்று கவனித்தார். அன்பு கட்டாயப்படுத்தப்பட முடியாது. அது இயல்பாக தானாக பெருக வேண்டும். அப்படி பெருகும் விதத்தில் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய இதயத்திலிருந்து என்றைக்காவது இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் நான் மனத்தாழ்மையுள்ளவன் என்கின்றார். மனத்தாழ்மையுள்ளவர்கள் தன்னைத்தானே உயர்த்து கொள்வதில்லை. முக்கியமாக தாங்கள்தான் பிரபலமானவர்கள் என நினைப்பதில்லை. மற்றவர்களுக்கு உரிய மதிப்பை அளிப்பார்கள், மற்றவர்களுடைய உரிமைகளை காப்பார்கள். தன்னைத்தான் அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய்வாய் என்பதுதானே ஆண்டவருடைய கட்டளை. நீ மேலானவர் என்று நினைத்து கொண்டு அடுத்தவரையெல்லாம் இகழ்ந்து பேசினால் உன்னிடம் மனத்தாழ்மையே இல்லை. எல்லாம் வல்ல இறைமகனே நம்மை உயர்த்தத்தான் நினைத்தார். அவரோடு நாம் உறவு கொள்ள வேண்டுமென்று தான் அழைப்பு விடுத்தார். நம்முடைய மாண்பை, உரிமையை எப்போதும் மதித்தார். தன்னுரிமையோடு மனமுவந்து நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டுமென்று தான் அழைப்பு விடுக்கின்றார். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்வது போல, நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, திரு இறுதி ஆண்டவரின் கனிவும் மனத்தாழ்மையும் நம்மை ஆட்கொண்டால்தான் நாம் கொண்டாடுகின்ற திருவிழாவுக்கு அர்த்தம் உண்டு என்பதை புரிந்து கொள்வோம். அந்த ஆண்டவர் நம் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கிறார். எப்போது? கனிவோடு மனத்தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ளும்போது. அந்த ஆண்டவர் அவருடைய நுகத்தை, சுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார். ஏனென்றால் அவருடைய நுகம் அழுத்தாதாம், அவருடைய சுமை எளிதானதாம். ஆம், பவுலடியார் கூறுவது போல ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம், இம்மை காலத்தில் நாம் படுகின்ற வேதனைகள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்த போகிற முடிவில்லா மாட்சிமைக்கு முன் ஒன்றுமில்லாமைதான். அன்றைக்கு கூட திருத்தூதர்கள் உண்மையாகவே துன்புற்றார்கள்.
திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். இருந்தாலும் ஆண்டவருக்காக துன்புறுவதை பற்றி அவர்கள் மகிழ்ந்தார்கள். நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவருடைய சுமை என்பது என்ன? நம்முடைய அயலாரை அன்பு செய்வது, அயலாரை மதிப்பது, ஏற்றுக்கொள்வது, இறைவனுடைய இதயத்தின் அன்பை உணர்ந்து அதால் தொடப்பட்டு நாமும் மாறி அதே அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பது. புனித அகுஸ்தினார் கூறுவது போல, அன்பு இருந்தால் வேதனையே இல்லை, எதுவும் சுமை இல்லை. ஒருவேளை சுமை இருந்தாலும் அதுவும் சுகமாகும் என்கிறார். பிரியமானவர்களே, குத்தி திறக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் இதயத்தை உற்று பார்ப்போம். தந்தையாகிய கடவுளின் விசாலமான இதயத்தில் நாமும் நுழைவோம். அந்த காயங்களிலிருந்து தந்தையாகிய கடவுளின், ஆண்டவர் இயேசுவின் தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைய திருவழிபாட்டு மன்றாட்டுகள் அழகாக குறிப்பிடுவது போல, கடவுளுடைய மகனில் பெற்ற அன்பின் கொடைகளில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். அவர் வாழ்வில் பங்கு பெற நம்முடைய இதயத்தை திறந்து வைத்திருப்போம். அந்த இறை மகனுக்கு நெருக்கமாக செல்ல ஒவ்வொரு நாளும் முயல்வோம். அந்த அன்பான ஆண்டவரை மற்றவர்களில் கண்டு அவர்களை மதிப்போம், காப்பாற்றுவோம், அவர்களுக்கு நல்லது செய்வோம், அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென்.